அனைவருக்கும் வணக்கம். எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாருங்க கொடிவேரி அணை. கொடிவேரி அணை ஞாபகம் இருக்குங்களா? சின்ன தம்பி படம், மெகா ஹிட் படம், இளையராஜா இசையில பிரபு குஷ்பு நடிச்ச சின்ன தம்பி படத்துல வரக்கூடிய ஓமா ஊர்கோலம் படமாக்கப்பட்ட அந்த கொடிவேரி அணை, அதை பார்க்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அருமையான ஒரு நீர்ப்பாசன திட்டத்துக்காக கட்டப்பட்ட கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த கொடிவேரி அணைக்குடைய ஆர்ச் இருக்கு. EVK இளங்கோவன் அமைச்சராக இருக்கும்போது கட்டின இந்த நுழைவாயில், இது வழியா உள்ள போனா கொடிவேரி அணையோட அழகை நம்ம வந்து தரிசிக்கலாம். இப்போ உங்க எல்லாரையும் நான் கொடிவேரி அணைக்கு உங்க சார்பாக நான் போய் பார்த்துட்டு அதோடைய சிறப்புகளை உங்களுக்கு கூடுறேன். அவசியம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம். அப்ப நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் கொடிவேரி அணை. எவ்வளவு அருமையான ஒரு தடுப்பணையில அருவி மாதிரி தண்ணி எவ்வளவு அழகா அப்படியே ஆர்ப்பரித்து வருது. சலசலக்கும் தெல்ல தெளிவான தண்ணி. இந்த அணையில தான் சின்ன தம்பி படத்தோட போவோமா ஊர்கோலம் பிரபு குஷ்புவும் பாரு அந்த படம் இங்கதான் படமாக்கப்பட்டு, இது சின்ன தம்பி அருவின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரே சின்ன தம்பி அருவின்னு சொல்லி புகழ் பெற்று இன்னைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்தமா குளியல் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏராளமான திரைப்படங்கள் இங்க படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடிவேரி அருவியில சின்ன தம்பி அருவின்னு அழைக்கக்கூடிய கொடிவேரி அழகதான் பாக்குறீங்க. இப்ப பாருங்க, மக்கள்லாம் ஆனந்தமா குளிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து அப்படியே ஆர்ப்பரித்து அப்படியே சலசலக்கும் அருவி. இந்த இயற்கையோட இணைந்த இந்த காத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது. பரிசுல மக்கள் பாருங்க, அங்க பரிசுல கூட்டிட்டு போறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி காமிங்க பாருங்க, அங்க பரிசுல போறாங்க. மிக அழகாக பரிசுல மக்கள் வந்து ஆனந்தமா பரிசுல பயணம் கொண்டுட்டு இருக்கிறாங்க. இங்க கீழே வந்து ஆற்று திணல்ல எல்லாமே தின்பண்டங்கள், மீன், சுட சுட மீன் பொரிச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடு. இங்க பெண்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே குளிக்கிறதுக்கு, உடை மாற்றத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாம் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையில செஞ்சு கொடுத்துருக்காங்க. அருமையான சுற்றுலா இடம், நல்ல இயற்கையை ரசிக்கிற இடம். இந்த இடத்த வந்து கொடிவேரி அருவியில வந்து அனைவரும் மக்கள் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட், இது ஒரு மிகப்பெரிய தமிழகத்துல சினிமாக்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்டு. மிஸ் பண்ணாம வந்து நீங்க ரசிச்சு இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணணும். இப்ப பாருங்க அருவி, அதாவது காவிரி ஆறு. காவிரி ஆற்றினுடைய கிளை ஆறு வந்து பவானி ஆறு. அந்த பவானி ஆற்றிலிருந்து வர வந்து இந்த காவிரி ஆற்றின் கிளையாறான பவானி ஆறு இந்த கொடிவேரிங்கிற இடத்துக்கு வந்த உடனே நீர்ப்பாசனத்துக்காக அதை வந்து இரண்டா வந்து பிரிக்கிறாங்க. அதுக்காக இந்த தடுப்பணை கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை ஆகும். கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை. சோ தண்ணி அந்த தடுப்பணையில அணை ரொம்பி மேல வலிந்து ஓடுற நீர் வந்து அருவி மாதிரி விழுது. இதுல மக்கள் ஆனந்தமா குளிய போடுறாங்க. சோ இங்க இருந்து ரெண்டா பிரியுது. பவானி ஆறு வந்து ரெண்டா பிரிக்கிற ஒரு தடுப்பணை தான் இந்த கொடிவேரி. பவானி ஆறு வந்து ரெண்டா, அதாவது அரக்கன் கோட்டைன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும், தடுப்பள்ளின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ரெண்டா வந்து இந்த பவானி ஆற்றை பிரிச்சு பாசனத்துக்காக அனுப்புறதுக்காக கட்டப்பட்ட தடுப்பணை தான் இந்த கொடிவேரி. சோ அந்த தடுப்பணை ரொம்பி வலியக்கூடிய அந்த நீர் தான் அருவி மாறி சின்னத்தம்பி அருவி, கொடிவேரி அருவின்னு அப்படி ஆர்ப்பரித்து அழகா கொட்டுது. அந்த மக்கள் எல்லாம் பாருங்க, இங்க சந்தோஷமா இவ்வளவு வெயிலையும் நல்லா அருமையா குளியல் போட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இங்க வந்து என்னன்னாக்கா ரெண்டா இந்த அருவியை பிரிச்சு பாசனத்துக்காக அனுப்புறாங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையம், இந்த சத்தியமங்கலம் இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்துல வறட்சியா இருந்தது. தண்ணீர் வந்து, ஏன்னா இது மேடான பகுதி. இந்த மேடான பகுதியா இருந்ததுனால தண்ணி வந்து கீழே இருந்து காவிரி இருந்து மேல ஏறல. அப்ப காளிங்கராயன் வந்து அந்த பாம்பு மாதிரி வாய்க்கால வெட்டி வெட்டி பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி செல்லக்கூடிய மாதிரி வெட்டினதுனால கீழே இருந்து தண்ணி மேலோக்கி செல்ல ஆரம்பிச்சது. அதனால இந்த வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு வெட்டியிருப்பாங்க. ஆனா தண்ணி வந்து கீழ்ப்பகுதியிலிருந்து மேல நோக்கி போக ஆரம்பிச்சு இந்த பகுதியெல்லாம் ரொம்ப செலுசெலுப்பாகி, விவசாயத்துல செலுசெலுப்பாகி மிகவும் பயங்கரமான ஒரு பசுமையான பகுதியாக இந்த கொடிவேரி பகுதி வந்து விவசாயத்துல செழிச்சு விளங்குது. அதுக்கு அந்த காளிங்கராயன் போட்ட அந்த கீழ இருந்து தண்ணி மேல போற வளைஞ்சி நெளிஞ்சு பாம்பு போல கட்டின வாய்க்கால் தான் இந்த கொடிவேரி தடுப்பணை. வந்து பவானி ஆற்றை இரண்டா பிரித்து இந்த பக்கம் அரக்கன் கோட்டை, அந்த பக்கம் தடுப்பணைங்கிற வாய்க்கால் வழியா பிரிச்சு அனுப்புது. அந்த தடுப்பணை ரொம்பி வெளியிற அந்த அருவியில வந்து மக்கள் வந்து அழகா ஆனந்தமா குளியல் போட்டிருக்கிற கண்கொள்ளா காட்சி அழகா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பார்க்க போறது சின்ன தம்பி படத்துல குஷ்பு பிரபுவோட வீடு தான். பிரபுவும் மனோரமாவும் இருப்பாங்க. தூளியிலே ஆட வந்த வானத்து மீன் விளக்கேன்ட்டு அந்த வீடு வந்துதான் இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வீடு இந்த கொடிவேரி அணைக்கு பக்கத்திலேயே இருக்குது. வந்தீங்கன்னா சின்ன தம்பி படத்துல பிரபுவோட வீடு ஷூட்டிங் ஸ்பாட்டு.
இதுல தான் பிரபு இந்த ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த வீடை தான் இப்ப நீங்க இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கொள்ளையாக பாத்தீங்களா, தெரியுது பாத்தீங்களா அந்த வீடு. இதுதான் வந்து பிரபுவோட வீடு. சின்னத்தம்பி படத்துல பிரபுவோட வீடு. இந்த தூளியிலே ஆட வந்த வானத்து மனோ பாடின பாட்டு இளையராஜா இசையில சூப்பர் ஹிட். அந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் இதுதான், கொடிவேரி. இங்க பாருங்க பரிசில்ல வந்து பாருங்க மக்கள்லாம் வந்து இதுல இந்த பரிசில்ல தான் பிரபு குஷ்புவும் சுதந்திரமா போவோமா ஊர்கோலன்னு எஸ்பிபி சொர்ணலதா பாடிய பாடல். இன்னைக்கு எஸ்பிபி சொர்ணலதா 2 பேரும் உயிரோட இல்லைன்னா கூட இந்த பாடல் மூலம் நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க எல்லாமே மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா சுத்தி திரியிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு இடம் கொடிவேரி. கொள்ளை அழகு கொடிவேரி, சின்னத்தம்பி அருவி, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல ஈரோடு மாவட்டத்துல இருக்குது. இத வந்து நல்ல இந்த இடத்துல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து, சுத்திலும் பசுமையான மரங்கள், தெள்ள தெளிவான ஒரு நீர், அந்த நீர் கொட்டுற சத்தம், இதெல்லாம் இந்த இயற்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்க நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டு. இன்னைக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. கொடிவேரியின் அழகை பாரீர் பாரீர், வந்து ரசிப்பீர் வந்து ரசிப்பீர். இங்க பாருங்க சிறுவர்கள் எல்லாம் ஆத்துல நீச்சல் அடிச்சு நல்லா இந்த மத்தியான வெயில்ல கூட அவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க சிறுவர்கள்லாம். இந்த இடத்துல வந்து நான் நிற்கும் போது இந்த இடத்த பார்க்கும்போது சின்னத்தம்பி படம் சேலம் ஓரியண்டல் சக்தியில பார்த்ததெல்லாம் ஞாபகம் வருது. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும், அந்த பொன்னியாருங்கிறது காவிரி தான். பாடும் கானம் யாவும் காலம் யாவும் பேரின்பம். இளையராஜா அவர்களுக்கு நன்றி. இந்த அற்புதமான பாடலை தந்த இளையராஜா, இயக்குனர் பி வாசு, பிரபு, குஷ்பு எல்லாருக்கும் நன்றி. இந்த கொடிவேரி அணை வந்து அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு அருமையான இடம். மக்கள் வந்து அவசியம் சேலம் மாவட்ட மக்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க. கொடிவேரி அழகையும் சின்னத்தம்பி பட ஷூட்டிங் ஸ்பாட்டையும் பிரபு சின்னத்தம்பி படத்துல பிரபுவோட வீட்டையும் இந்த வீடியோல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னத்தம்பி படத்தையும் மறக்க முடியாது. அதுல வந்து போவோமா ஊர்வலம் பாடலையும் மறக்க முடியாது. அந்த எஸ்பிபி சொர்ணலதா அவர்களையும் மறக்க முடியாது. அந்த கொடிவேரி அணை அவர்களுடைய புகழ் பாடிய பெரிய இன்னைக்கும் மக்களுக்கு இயற்கையில அள்ளி வழங்கிட்டு இருக்கு. 2ஆ பிரிஞ்சு இந்த பகுதி பூரா விவசாயத்தை செழிக்க வச்சுட்டு இருக்குது. இந்த கொடிவேரி அணைக்கு என்னுடைய பொன்னான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அருமையான இந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாழ்க கொடிவேரி அணை புகழ், வளர்க கொடிவேரி அணையினுடைய விவசாயம் என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.